இந்த கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு என்ன? நம்முடைய சாபத்தை போக்க அவர் சிலுவையிலேயே பலியானார். ஆமென். வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்மேல் இருந்த எல்லா சாபத்தையும் நீக்கி நம்மை விடுதலை ஆக்கிட்டு. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி. So it is also written. அப்ப ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று ஆல்ரெடி ரிட்டன் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படியே கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின் படியே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். பொதுவா தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் யார்? நீதிமானா? பெரிய பாவி, குற்றங்கள் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால், இஃப் இட் இஸ் ப்ரூவ், அது நிரூபிக்கப்பட்டால் அவன் குற்றவாளியாக மாறிவிடுகிறான். அந்த குற்றவாளிக்கு கடைசியாக உச்சக்கட்ட தண்டனை எதுதான்? மரண தண்டனை. அதுவும் தூக்கு தண்டனை இப்போவும் இருக்குது நமக்கு. அப்படி தூக்கி போடுகிற அந்த தூக்கு தண்டனையில் அந்த தூக்கி போடப்பட்டவன் மரித்து போனால் அந்த சரீரத்தை 2-3 நாள் அப்படியே தொங்க விட்டுருவாங்களா? தொங்க விட மாட்டாங்க. ஈவினிங்குள்ளே அடக்கம் பண்ணணும். அப்படி அடக்கம் பண்ணலைன்னா அந்த இடம் தீட்டுப்பட்டது என்பது இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். இது எழுதப்பட்டது உண்மை. இன்றைக்கும் அந்த வார்த்தையினால தான் புறஜாதிகள் நடுவில் கூட சாதாரணமாக இறந்தால் கூட என்ன செய்கிறாங்க? அது தீட்டு என்று சொல்லி ஈவினிங் சூரியன் மறைவதற்குள்ளே அடக்கம் பண்ணிடுறார். பொதுவாக வேதம் எதை தீட்டு என்கிறது என்றால், இப்படி கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவன், அவன் குற்றவாளி. அந்த சரீரம் அது மாலைக்கு அப்புறம், இருட்டாததுக்கு அப்புறம் தொங்கக்கூடாது. உடனே இறக்கி அடக்கம் பண்ணிடணும். இல்லாவிட்டால் அந்த இடம் தீட்டுப்பட்டது. உபாகமம் 21:22. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க, அதான் குற்றவாளி, நிரூபிக்கப்பட்ட பாவம். அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. பாத்தீங்களா? நான் சொன்ன அதனுடைய சுருக்கம், சாராம்சம் இங்கே இருக்கிறது. அப்போ இது தீட்டுப்படக்கூடாது தேசம். அந்த டெட் பாடி தொங்குகிற அந்த இடம் தீட்டுப்படக்கூடாதுன்னா ஈவினிங்குள்ளே அடக்கம் பண்ணிடணும். சரி, தூக்கி போடும்போது அவன் மறிக்கலை அப்படின்னா, ஆகவே தான் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வர்கள் மறிக்கவில்லை. ஆகவே தான் கட்டையை எடுத்து, உருட்டு கட்டையை எடுத்துட்டு ரோம போர் சேவர்கள் என்ன செஞ்சாங்க? முழங்காலை ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க. அந்த எலும்பு முறிந்து அப்படி பாடி அப்படி இறங்கும் பாருங்க. அந்த இறங்குறதுல அவன் ஜீவன் போயிடும். ஏன் அப்படின்னா, தூக்கி போடப்பட்டவன் குற்றவாளி. அவன் சாயங்காலத்துக்குள்ளே சாகணும். சாகலை அப்படின்னா அந்த இடம் தீட்டுப்பட்டது. ஆனால் அருள்நாதர் இயேசு பாருங்க, அவர் மேல் எல்லா பாவங்களும் சுமத்தப்பட்டபடினாலே நடுநிசி 1 மணிக்கு அரெஸ்ட் ஆகிறார். இருட்டோடு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா பாவமும் அவர் மேல் விழுந்ததினால் அவர் ஈவினிங்குள்ளே இறந்துடுறாங்க. ஏன்னா அதுவும் வசனத்தின் நிறைவேறுதல் தான். நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை அப்படியே சிலுவையிலே நிறைவேறிற்று. இப்போ நாம் வாசித்து கொண்டிருக்கிற, தியானித்து கொண்டிருக்கிற மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த சிலுவை மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வேறு வேறு மரணம் இருக்கு. கல்லெறிந்து கொள்ளுவார்கள், கழுத்தை வெட்டி கொள்ளுவாங்க. ஆமென், சோத்திரம். நிறைய மரணம் இருக்கிறப்ப ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் இந்த வேத வசனம் நிறைவேறும்படி. அல்லேலூயா. நம்மேல் வர இருந்த அந்த சாபத்தை, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் நம்மேல் இருந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் முழுக்க முழுக்க நிறைவேறுதலாக இருந்தது சிலுவை மரணம். ஆமென். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு வருவோம். முக்கியமான டாபிக் இது, ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்முடைய வசனத்துக்கு, நம்முடைய ஞானத்துக்கு புரியணும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரூல்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல ஆமென் பாவத்தை குறித்த அந்த ஞானம் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க தவறி இருப்பாங்க. அப்படி தானே? எல்லா ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணிங்க. அரசாங்கம் வெளியிட்டில் அது இப்போ ஏப்ரல் 1 நிறைய ஃபினான்ஸை குறித்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. 50,000 கொடுக்கக்கூடாது, என்னமோ நிறைய ரூல்ஸ் இருக்குது. டேக்ஸ் அடைக்கிறது பற்றிலாம் நமக்கு தெரியல. தெரிய தெரிய நமக்கு தெரியும், ஓ நம்ம இவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறோம். ஆமீன். அரசாங்க விதிப்படி நாம் யார் தான்? குற்றவாளிகள். அப்போ ரூல்ஸ் அதிகமாக அதிகமாக நியாயப்பிரமாணம் கூட கூட நம்ம ஏதாவது ஒன்று தவறியிருப்போம். கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா நியாயப்பிரமாணம் ஒருத்தனை நீதிமானா மாற்றினது அப்படின்னா இல்லை. அந்த நியாயப்பிரமாணம் ஒவ்வொன்றா உற்று கவனிக்க 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 என்ன ஆகுதுன்னா, நம்ம தவறின காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தும் போது நம்ம இருதயத்தில் ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது. அது நம்மை குற்றப்படுத்தி சோத்திரம் நீ நீதிமானே இல்லை என்று சொல்லி தீர்ப்பளித்து நம்மை பாவியாக மாற்றி விடுகிறது கடைசியில் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, யோ என் ஜனத்திற்கு பாவத்தை குறித்த ஞானம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எழுதி கொடுத்தார். ஆனால் எல்லாம் கை கொள்ளலை, எல்லாம் அசட்டை பண்ணிட்டாங்க. அநேகர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் அவரவர்களுக்கென்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்து கொண்டு ஆமென் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாததுனால கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா நம்ம மேலே அநேக நியாய தண்டனைகள். ஒருவனும் நீதிமான ஆகலை. ஆண்டவர் பார்க்குறார், என் ஜனத்திற்கு வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் இவைகளை அந்நிய காரியமாக பார்க்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார், அவைகளெல்லாம் அந்நிய காரியமாக யாருக்கோ எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆகி கடைசியில் இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நம்மையில் நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். அவர் நீதியுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். அநீதியின் தேவன் அல்ல. கூட்டி கழித்து பார்த்தா நம்ம மேலே நிறைய தண்டனை சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் நாம் நிரூபிக்கப்பட்ட பாவியாகி விடுகிறோம். நிரூபிக்கப்பட்ட பாவிக்கு என்ன பெயர்? குற்றவாளி. ஆமென். நிரூபணம் செய்யப்படாத பாவம் எத்தனையோ இருக்கிறது. அப்படி தானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்காத குற்றவாளி நிறையா இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் சிக்கியிருப்பாங்க. 50,000 எடுத்துகிட்டு போயிருப்பான், சிக்கியிருப்பான். ஆனால் 10 லட்சம் கொண்டு போனவன் சிக்கியிருக்க மாட்டான். அப்போ அவன் பாவி இல்லையா? அப்போது சிக்கின அந்த நிரூபிக்கப்பட்ட பாவம் குற்றவாளியாக போயிடுறான். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அடடா இவன்லாம் சிக்காமலே இத்தனை குற்றம் செஞ்சு இவன் இருக்கிறானே. அப்போ ஆண்டுடைய பார்வையில் ஆமென் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. யாருமே சிக்கப்படாத பாவிகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் பார்வையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றவாளி ஆயிட்டாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே. ரொம்ப துக்கப்படுறாரு. நான் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் ஜனங்களை குற்றவாளியாக்கிட்டேன்னு சொல்லி ஆமென் நம்மேலிருந்த நியாய தண்டனைகளுக்கு தான் சுருக்கமாக பேர் வச்சிருக்கிறாரு சாபம். நம்மேல் வர இருந்த நியாய தண்டனைகளுக்கு சுருக்கமான ஒரு டெஃபினிஷன் என்னது?
சாபம். அந்த சாபத்தை நம்ம வாங்கி கட்டி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாம் இருக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். செய்யப்பாட்டு வினை. பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் சீவனிங்கன்னா என்ன ஆகும்? அந்த தொளி ப்ரௌன் கலர் மாறி வெள்ளையாக மாறிடுது. அந்த வெள்ளை கொஞ்ச நேரம் நீடிக்குமா? எவ்வளோ நேரம் நீடிக்கும்? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். உடனே என்ன ஆயிடுது? திருப்பியும் கருப்பாயிருது. திருப்பியும் சீவனிங்கன்னா திருப்பியும் வெள்ளையாயிருது. அப்போ நியாயப்பிரமாணம் நம்மை வெள்ளையாக்குதுன்னு பார்த்தா குற்றப்படுத்திடுது. நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை, நீ குற்றவாளின்னு சொல்லி நமக்கு மேலே ப்ரௌன் கலரை சுமத்தி விடுகிறது. ஆனால் இந்த உருளைக்கிழங்கை எப்படி தான் வெள்ளையாக்குறது அப்படின்னா தாய்மாருக்கு தெரியும். அதை நறுக்கி எதில் போடுறாங்க? தண்ணிக்குள்ளே போட்டால் அது வெள்ளையாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படி தானே? அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி, பாவத்தினால் வருகிற தண்டனையை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மூழ்கி இருக்கும்போது நம்மேல் வர இருந்த சாபங்கள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள். கிறிஸ்துவுக்கு வெளியே தூக்கி போட்டால் உருளைக்கிழங்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ, அது வெளியே போட்டால் கருப்பாயிருது. வெள்ளையாக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம்தான், கிறிஸ்துவுக்குள். ஆகவே தான் உங்களை கம்பல் பண்ணுறோம், சர்ச்சுக்கு கட்டாயம் வாங்க. ஏன் வராமல் இருக்கிறீங்க? சத்தியத்தை கேளுங்க, இந்த வசனத்துக்குள்ளே இருங்க, சபைக்குள்ளே இருங்க, வெளியே போயிடாதீங்க, நியாய தண்டனைகள் வரும் என்று சொல்லி ஏன் கட்டாயப்படுத்துகிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆமென். அப்போ நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தாரா? தப்பாக நினச்சிடக்கூடாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்து அவரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா இல்லை. சபிக்கப்பட்டவனுங்கிற அந்த வார்த்தை கூட நமக்கு வரக்கூடாது என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் தீவிரமாக இருந்துதான் சிலுவை மரணத்தை அவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, ஆமென். இப்போ வாசிங்க ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை குறித்து இப்போ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும். எல்லா ரூல்ஸும் எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ எதனால தான் நீதிமான் அவன் என்றால் விசுவாசம் என்ற கேடகம் நமக்கு. அல்லேலூயா. அந்த ஷீல்டு தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்புங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை அற்பமாக நினைச்சிடலாமா? அதுவும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிருபை பிரசங்கர் என்ன செய்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை தூக்கி அவங்க குப்பையில் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கிருபை கிருபை, இயேசுவின் ரத்தத்தினால தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ஆக நான் எதுவுமே கை கொள்ள வேண்டியதில்லை என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தை தவறாக பயன்படுத்தி பாவத்திலே உள்ள மூழ்கி இருக்கிறாங்க. ஆக ஸ்தோத்திரம். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற நாம் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா? அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. நம்மால் இயன்ற வரை நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை மரணமே எதற்காகத்தான்? நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகத்தான். ஆக கிறிஸ்துவின் சிலுவையை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துட்டு பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகளையும் செய்யுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். எவைகளை? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதையும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. இவைகளையும் செய்யுங்க. கிருபையை பற்றி கொள்ளணும். அப்போ இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சோதரன், ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இல்லை. ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணமே இல்லை. அவன் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான்? தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசமே ஸ்தோத்திரம் அவனை நீதியாய் மாற்றி அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் எப்படி எண்ணினார்? நீதியாய் எண்ணி. எப்படி விசுவாசம் நீதியாய் மாற்றும்? நான் ஆண்டவரை அவ்வளோ சார்ந்திருக்கிறேன், என்னுடைய சுய நீதிகள் அழுக்கான கந்தைகள்,
நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நீதியையே நான் பார்க்கிறேன், வேற எதையுமே சார்ந்து இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மேலுள்ள அன்பின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். ஆமீன். ஆபிரகாம் தப்பு செய்யாம இருந்தானா? தவறு செய்யாம இல்லை. ஆண்டவர் சொல்லார், உன் இனத்தை விடுனார், விட்டானா? கூடவே லோத்தை கூட்டிட்டு வந்தான். உன் தகப்பனை விடுன்னு சொன்னார், விட்டாரா? விடலை, கூடவே தகப்பனையும் கூட்டிட்டு வர்றான். பாருங்க, அப்போ அவனும் தவறு செய்திருக்கிறான். ஆபிரகாம் தவறு செய்யவே இல்லைன்னு சொல்ல, கானானுக்கு போன்னு சொன்னார். ஆனால் இடையில பஞ்சம் வந்தபோது எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். அப்போ முழு கீழ்ப்படிதல் இருந்துச்சா? முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் சொன்னது எல்லாம் கைக்குள்ளல, தவறுகள் இருந்தது. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் முடிக்காததை விசுவாசம் முடிச்சு காட்டும். ஆமேன். அது என்ன விசுவாசம்? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், வாசிக்கலாம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கூட நம்ம ஆண்டுடைய அந்த ரட்சிப்பின் பூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு தலைப்பின் கீழே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்தில் வந்து, ஸ்தோத்திரம், தைல குப்பியை உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றி பாதத்தை கண்ணீரால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா. இது ஏன் செஞ்சா? பிரமாணம் போட்டிருக்கா செய்ய சொல்லி? இல்லை. ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம். கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாருங்கிற விசுவாசம். அந்த கிரியையில செஞ்சு முடித்த உடனே தான் சொல்றாரு, இவள் பாவங்கள் இவளுக்கு. அப்ப எதன் அடிப்படையிலே செய்கிறா அப்படின்னா, பிரமாணத்தின் அடிப்படையிலா? இல்லை, விசுவாசத்தின் நிமித்தம், ஆண்டவர் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் கிரியைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசமாய் இருக்கிறவன், ஸ்தோத்திரம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவரை தேடுகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தேடுகிறவனுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையிலே அவள் செய்தாள். அந்த பாவியான ஸ்திரீ என்று பக்தர் சுவிசேஷர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் மெச்சி கொள்ளுகிறார். அந்த வசனத்தை வாசிங்களேன். சோத்திரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ தண்ணீர் தரலப்பா. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அடுத்த வசனம். நீ என்னை முத்தம் செய்யல சீமோனே, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஆக இவ்வளோன்னு மெச்சிக்கொள்ளுகிறார். அதே நேரத்தில் அந்த வசனத்தை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா, அந்த குஷ்டரோகியாகிய சீமோன் பரிசேயன் வீடு அவனை கடிந்து கொள்ளுகிறார். இவ பார், அன்பின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் எல்லாம் செய்கிறா. யூத கலாச்சாரத்தின் முறைப்படி வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்? தண்ணி கொடுத்து கால் கழுவி உள்ளே கொண்டு வரணும். அதான் ஜூஸ் கஸ்டம்ஸ், யூதனுடைய கலாச்சாரம். நீ தண்ணி கொடுக்கல, என்னை ஹக் பண்ணலை, கட்டி பிடித்து பரிசுத்த முத்தம் கொடுத்து அவங்கள இன்வைட் பண்ணணும், அந்த உபசரிப்பு நீ செய்யலை என்று சொல்லி இவ்வளோ என்று சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 47ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் சீமோனே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம். ஆக அப்ப இந்த வசனத்துக்கு முன்பாக வர மன்னிக்கப்பட்டுச்ச பாவம் இல்லை. இவளுடைய கிரியைகள், ஆண்டவர் மேல உள்ள வைத்த விசுவாசம், அந்த அன்பின் அடிப்படையில் இப்போ இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால் ஒருவன் நீதிமான் ஆகிறானா? கட்டாயம் நீதிமான் ஆகிறான். இன்றைக்கு தேடி வந்திருப்பது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். சபைக்கு போனால் ஆண்டவரை தேடும்போது கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும்
குறைபடாது என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். ஆக கர்த்தரை தேடுவது, அவரிடத்தில் அன்பு கூறுவது, நியாயப்பிரமாண ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் செய்யும்போது ஆமென், நியாயப்பிரமாணத்தை கூட இது பீட் பண்ணிடும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டது நமது விசுவாசம். நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை குறித்தும் ஆமென், ஆண்டுடைய சிலுவை மரணத்தை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணம் சட்டதிட்டங்கள் ஒருவனை சாபத்திற்குள்ளாக மாற்றி விடுகிறது. ஏன்னா எல்லாம் கை கொள்ள முடியல. அப்போ தண்டனைகள் அடுக்கடுக்காக கூடி அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான். வாசிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. உபாகம் 27:26 நம்ம வாசித்த அதை தான் இங்க கோட் பண்றார். அப்போ இதை சொல்லி கடைசில கிறிஸ்துவின் அன்பை பரிசுத்த பவுலடிகளார் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இப்படி நியாய தண்டனைகளாம் சேர்ந்து 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 வரும்போது ஆமீன், ஒருவன் கடைசியில் குற்றவாளியாகவே ஆகிவிடுகிறான். நியாயப்பிரமாணம் ஒருபோதும் ஒருவனையும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவில்லை. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நியாயப்பிரமாணத்தினால தண்டனை தான் கூடுதே ஒழிய தண்டனையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்களானா இல்லை. இதை தான் யோசித்து பார்த்து கடைசியில் சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்து அந்த தண்டனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க சிலுவை மரணத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட திட்டங்கள், இந்த அரசாங்கத்தின் விதிமுறைகள்லாம் ஒருவனை தண்டனையிலிருந்து விடுவிக்குதா அப்படின்னா இல்லை. தண்டனை கூட தான் செய்து கடைசியில் தண்டனை கூடி கூடி மரண தண்டனை போயிடுது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ கடைசியில் எல்லாரும் மரண தண்டனைக்குள்ளாகிறாங்களேன்னு சொல்லி தான் அந்த சாபத்தை தன்மேல் வருத்தி கொண்டார். அல்லேலூயா. அப்போ என்னென்ன சாபம்லாம் இருக்குது? நியாயப்பிரமாணத்தின்படி சாபங்கள் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் வேற என்ன சாபம் இருக்குது? சில மனுஷர் என்ன சபிக்கிறாங்களே, அந்த சாபம் எனக்கு பலிக்குமா? வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17:43. நியாயப்பிரமாணத்தின் சாபமே நம்ம மேலே வந்து பலிக்காம சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு. மனுஷன் போடுற சாபம் நம்ம மேலே வந்து பலிக்குமா? வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லை. மனிதர் போட்ட சாபம் நம்ம மேல் வந்து பலிக்காது. வாசிக்கலாம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தன் தேவர்களை கொண்டு கோலியாத் தாவீதை அந்நிய தெய்வங்களின் நாமத்தை உச்சரித்து அந்தந்த கடவுள் பெயரெல்லாம் சொல்லி 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 தேவர்களின், அப்போ ஒரு தேவரை கிடையாது, நிறைய தெய்வத்தின் பேரை சொல்லி சொல்லி யாரை சபிச்சான்? தாவீது பக்கத்தில் வர 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 சபித்து கொண்டே இருந்தான். இதை கூட்டி கழித்து பார்த்தா பிற தெய்வங்களின் நாமத்தினால் நமக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரங்கள் நம்மேல் பலிக்குமா? பலிக்காது. ஹல்லேலூயா. தாவீது மேல் மலித்ததா? கோலியாத் தன்னுடைய தெய்வங்களின் நாமங்களினாலே சபித்தான். ஒரு சாபம் கூட தாவீதுக்கு வரவில்லை. ஹல்லேலூயா, சோத்திரம். பிற தெய்வங்களின் நாமத்தினாலே சிலர் உங்களுக்கு மந்திரம் செய்யலாம், தந்திரம் பண்ணலாம். ஆமீன். உங்கள் மனசில் இன்னைக்கு ஆழமாக பதிஞ்சிடணும். ஆமீன். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபத்தை கூட என் மேலே ஆண்டவர் சுமத்தாமல் சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த தேவர்களின் நாமத்தினால் வருகிற சாபம் எனக்கு பலிக்கவே பலிக்காது. ஹல்லேலூயா. அந்த உறுதி இருக்கணுங்க நமக்கு. அதான் விசுவாசம், ஃபெய்த்து. அது இன்னைக்கு அநேக இடத்துல இல்லாமல் போகிறது. ஆகவே தான் அநேக வஞ்சகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இதை தவறாக பயன்படுத்தி உன்கிட்ட சாபம் இருக்கு, உன் மேலே மந்திரம் இருக்குன்னு சொல்லி சொல்லியே ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சத்தியத்தை நல்லா புரிந்து கொண்டால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா.
தாவீதின் மேல் பிற தெய்வங்களின் நாமங்களுடைய சாபம் பலிக்கவில்லை என்றால் வேதம் சத்தியம் நிறைந்தது. நம்மேல் பிற தெய்வங்களின் நாமங்களை கொண்டு ஏறெடுக்கப்படுகிற எல்லா மந்திரங்களும் தந்திரங்களும் நம்மேல் பலிக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபமே பலிக்கலைன்னா இது எப்படிங்க பலிக்கும்? அப்போ சிலர் சொல்லலாம், பாஸ்டர் சிலர் மனிதர்கள் என்னை தூஷிக்கிறாங்களே, அவமதிக்கிறார்களே, என் மேலே சாபத்தை போடுகிறார்களே. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபங்கள் நம்மேல் பலிக்காது. பிற தெய்வங்களின் நாமத்தினால் சொல்லப்படுகிற சாபங்கள் நம்மேல் பலிக்காது. பிற நம்மை தூஷித்து அவதூறாய் பேசி சபிக்கிற வார்த்தைகள் நமக்கு பலிக்காது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 26:2 மிக அழகாக சொல்றார் பாருங்க. மனிதர்களுடைய சாபம் நம்ம மேல பலிக்காது. அதுவும் என்ன சாபமா? காரணமே இல்லாம போடுற சாபம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவேலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அல்லேலூயா. ஆனா பிறர் வாயிலிருந்து வருகிற சாபத்தை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? அத முடியாது. நம்ம தலைக்கு மேலே பறக்கிற அடைக்கலான் குருவியை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியாது. அதை தான் அந்த உதாரணத்தோடு சொல்கிறார். உங்கள் தலைக்கு மேலே குருவி பறந்தால் எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்கள் தலைக்கு மேலே அநேக மனிதர்கள் சாபம் போட்டால் பயப்படாதீங்க. காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பலிக்காது. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒன்றை நாம் புரிந்து இன்னைக்கு கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். சில மனிதர்கள் நம்மேல் பொறாமை நிமித்தம் நம்முடைய வளர்ச்சியை சகித்து கொள்ளாமல் அவதூறாக பேசி நம்மேலிடுகிற சாபம் நமக்கு தங்கவே தங்காது. அல்லேலூயா. ஆமென். பிற தெய்வங்களின் நாமத்தை பெயர் சொல்லி நம்மேலிடுகிற சாபம் பலிக்குமா? பலிக்காது. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? பிலேயாம். பிலேயாம் அந்நிய தெய்வத்தின் தீர்க்கதரிசி. அவன் இஸ்ரவேலை சபிக்கும்படி யார் ஏவி விட்டா? பாலாக். பாலாக் ராஜா பிலேயாமை கைக்கூலி கொடுத்து வர வைத்து இஸ்ரேல், அங்கே பாரு பாளையமெங்கும் பறந்துருக்கிற ஒரு ஊட்டி மலையில் போய் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டிட்டு அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு அமைக்கிறான். பாருங்க, இப்படி பரம்பி படுத்திருக்கிற இந்த ஜனங்களை சாபம் போடு அப்படிங்கிறான், பிற தெய்வங்களின் நாமத்தை குறித்து. ஆனால் அந்த ஜனங்களுக்கு சாபம் போடுற டைம் தெரிஞ்சிச்சா? தெரியல. யாகம் நடத்துகிற டைம் தெரிஞ்சிச்சா? தெரியல. ஆனால் கர்த்தர் அந்த சாபத்தை, ஸ்தோத்திரம், அவன் மேல் வர பண்ணவே இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆமென். அப்போ பாலாக் ஏவி அந்த பிலேயாமை கொண்டு சபிக்க நினைச்சா கூட ஆண்டவர் தமது ஜனங்களை பாதுகாப்பதில் எத்தனை கருத்தாய் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் என் பிள்ளைகள் மேல் சில சாபங்கள் வந்துவிடுமோ என்று பயந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிறர் உங்களுக்கு எதிராக எத்தனை மந்திரம் செய்யலாம், தந்திரம் செய்யலாம், யாகம் நடத்தலாம், அதெல்லாம் நமக்கு பலிக்காது என்று பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். தேவனை கருத்தாய் ஆராதித்தா போதும். நம்மை தொழிலை யாரும் முடக்க முடியாது. நமது சரீரத்தின் ஆரோக்கியத்தை யாரும் முடக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபத்தையே ஆண்டவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார் என்றால் பிற தெய்வ நாமத்தினால் வருகிற சாபத்தை நம்மளை விட்டுருவாரா? விடவே மாட்டார். அவரே நீதியுள்ள தேவன். நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு அடுக்கடுக்காக வர இருந்த தண்டனைகள் எல்லாம் அவர் மேல் போட்டுக்கொண்டு நமக்காக சாபமானார் அருள்நாதர் இயேசு. அல்லேலூயா. சிமேயி சபித்தான். சிமேயினுடைய சாபம் தாவீதின் மேல் பலித்ததா? பலிக்கல. சிமேயின் சாபம் பலிக்கல. ஸ்தோத்திரம். பாருங்க, பாலாக்கு பிலேயாமை ஏவி செய்த சாபம் பலிக்கல. கோலியாத் தாவீதின் மேல் போட்ட அந்நிய தெய்வங்களின் நாமத்தினால் சொன்ன சாபம் பலிக்கல. நியாயப்பிரமாணத்தின் சாபமே பலிக்கல. வேற எந்த சாபமும் நம்மையில் பலிக்காது. அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. நெகேமியா 13:1-2 ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்கிறோம். நெகேமியா
அவன் ஒரு செர்மன் எடுக்கிறார், ஒரு பிரசங்கம் பண்றப்ப இந்த பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணி சொல்றாரு. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு ஆகாது. அந்த இரண்டாவது வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. அந்த சாபத்தை, எந்த சாபத்தை? பிலேயாம் போட்ட சாபத்தை ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். அல்லேலூயா. வெறும் சாதாரணமான தேவன் சொல்லியிருக்கிறான். நம்முடைய தேவனுடைய பெயர் என்ன? சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். உங்கள் மேல் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு காலையில் நீங்கள் தேடி வந்தது விருதாவாகாது. உங்கள் மேல் சிமையை தூசிச்சிருக்கலாம், அல்லது கோலியாத் பிற தெய்வங்களின் நாமங்களை சொல்லி தூசிச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமல் பிலேயாம் ஆமேன் கைக்கூலி வாங்கி கொண்டு உங்களுக்கு எதிராக மந்திரங்களை சொல்லி தூற்றி சபித்திருக்கலாம், அல்லது அநேக வசனத்தை கை கொள்ளாததுனால வசனத்தினால் வர இருந்த நியாய தண்டனைகள் உங்கள் மேலே இருக்கலாம். பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து கொண்டு நமக்காக சாபமானார். அல்லேலூயா. நெகேமியா சொன்னதை விட இப்போ நம்ம உறக்க சொல்லணும். நெகேமியா காலத்தில் சிலுவை மரணம் இல்லை. அப்பமே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினது உண்மை என்றால், இன்றைக்கு அந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு 100% உறுதிப்பாடோடு சொல்ல முடியும், நம்மேல் மனிதரால் சாபத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. பிற தெய்வங்களின் நாமத்தினால் சாபத்தை கொண்டு வர முடியாது. ஆமென். அநேக கீழ்ப்படியாமை நிமித்தம் கூட சாபம் என்மேல் வராது. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கிருபையை நாம் என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3-4. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணம் எது செய்யல? ஒரு மனிதனுக்கு தண்டனை மேல தண்டனை தான் கொடுத்துச்சு, தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் ஒருவனை கூட என்ன செய்யல? நீதிமானா மாற்றல. 2 காரியம் நியாயப்பிரமாணத்தினால செய்யவே முடியல. நியாயப்பிரமாணத்தினால தண்டனைக்கு விலக்கு அளிக்க முடியல. 2வது, நியாயப்பிரமாணம் ஒருவனை நீதிமான ஆக்க முடியல. ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ, என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஏன் ஜனம் தண்டனைக்குள்ளாகிறார்களே. ஸ்தோத்திரம். அவர்கள் நீதிமான்கள் ஆகவில்லையே, அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகவில்லையே என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவ மாம்சத்தின் சாயலை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போனா ஆண்டவரிடத்தில் நம்ம எவ்வளோ அன்பு கூற வேண்டும். ஆமென். அங்கே பாவியான ஸ்திரீக்கு சீமோனை பார்த்து கேட்குறார், எப்பா நீ எனக்கு தண்ணி கொடுக்கல, என்னை கட்டி அணைத்து முத்தம் செய்யலை, என்னை வரவேற்கலை, சோத்ரா என்னுடைய தலைக்கு நீ என்ன கொடுக்கல, ஆனால் இவ எல்லாம் செஞ்சா. அப்போ ஆண்டவர் கேட்குறார், இவ்வளோ செய்கிறாளே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவன் வாயிலிருந்தே வர வைக்கிறார். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தேவனிடத்தில் அதிக அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு இருக்கிறோம். நிறைய பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற
ஒரு நிச்சயத்தோடு நாம் எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? அல்லேலூயா. அவர்களால் தான் தொடர்ந்து கிறிஸ்தவத்தில் நிற்க முடியும். நான் எங்கே பாவம் செஞ்சேன்னு கேட்டால் அவங்க கிறிஸ்தவத்தில் நிற்கவே முடியாது. நான் பாவமே செய்யல சொல்கிறாங்க. என்கிட்ட எங்கே பாவம் இருக்குது? நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி அன்பு எத்தனை உன்னதமானது. ஆமென். ஆண்டவர் நமக்காக அந்த செய்த சாபமான அந்த வசனத்தை பயபக்தியோடு வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் நமக்காகவே சாபமாகவே மாறிட்டார். எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி உபாகம் 21, 23 நமக்காக சாபமானார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட ஏவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்ட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக இப்படி செஞ்சாராம். எப்படி? விசுவாசத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்க. நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்து நமக்காக சாபமானபடினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒருவனும் நம்முடைய ஆசீர்வாதத்தை சபிக்க முடியாது. மனிதர்கள் சபிக்க முடியாது. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். மனிதர்கள் ஒருவனும் உன்னை சபிக்க முடியாது. பிற தெய்வங்களின் நாமம் உன்னை சபிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகள் உனக்கு சாபத்திற்குள்ளாக்காது. ஏனென்றால் விலையேற பெற்ற கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள், கரங்களை தட்டி கல்வாரி சிலுவையினால் சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் நீ விசுவாசிச்சா உனக்கு இது நடக்கும். 5ஆவது நாளில் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. நன்றி. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து அழைத்து ஆசீர்வதித்தார். நன்றி. ஆடுவோம், மகிழ்வோம் சமூகத்தில். 5ஆம் நாளில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன்னை பெருகவே பெருக செய்வேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். ஆமென். கல்வாரி சிலுவையினால் நல்ல விசுவாசத்தோடு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கொடுத்தீங்களப்பா சிலுவை மரணத்தினால். ஆமென். ஐயா நன்றி, நன்றி. ஆமென். நன்றி. பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். பாடுவோம். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 5ஆம் நாள் கூட்டத்தில் நீர் எங்களோடு தீர்க்கமாக இடைப்பட்டீரப்பா. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற தண்டனையே எங்கள் மேல் மாற்றினை தேவன். மனிதனால் சபிக்கிற சாபங்கள் எங்கள் மேல் பலிக்கவே பலிக்காது என்று சொன்ன அருமையான வார்த்தைகளுக்காக செபிக்கிறப்பா. சிமேயின் சாபம் பலிக்கலை, கோலியாத்தின் சாபம் பலிக்கலை,
ஆண்டவரே, பிலேயாமின் சாபம் பலிக்கலப்பா. ஆண்டவர், இன்றைக்கும் எங்கள் மேல் வர இருந்த எல்லா சாபத்தையும் சிலுவையிலே பரிகரித்து போட்டீரப்பா. நெகேமியா 13:2 அந்த வார்த்தையை நாங்கள் ஆழமாக நம்புகிறப்பா. யாரெல்லாம் எங்களை சபிக்க நினைத்தார்களோ அவங்க போட்ட சாபம் ரெட்டிப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே அப்பா அந்த 5ஆம் நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் யாரெல்லாம் இவர்களை ரகசியமாக சபித்தார்களோ, அவதூறு செய்தார்களோ, அதே சாபங்கள் ஆசீர்வாதமாகவும் மாறி எங்கள் மேல் வர இருந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாறி இரட்டிப்பான நன்மையை இந்த 5ஆம் நாள் கொடுத்து விட்டீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. முது வார்த்தையின்படியே அடியான் முது பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லார் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலும் உண்டாவதாக. ஒரு குறை வரக்கூடாது சுவாமி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.